ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். மிஷ்கின் பகிங்கரமாக மன்னிப்பு கேட்டிருக்கிறார். பாட்டில் ராதா படத்துக்கு ப்ரமோஷனுக்காக பேசும்பொழுது ஒரு சில வசவு சொற்களை அவர் உபயோகப்படுத்தியிருந்தார். அதனால் அவர் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு பலதரப்பட்ட இடங்கள்லேருந்து அவருக்கு அழுத்தங்கள் வந்தது. அவர் பேசுனது தப்பு சரி என்ற விவாதங்கள் சோஷியல் மீடியாவிலையும் அப்படியே போயிட்டு இருந்தது. அதனுடைய நீட்சியாக பேட் கேர்ள் திரைப்படத்தினுடைய ப்ரமோஷன் விழாவில் ட்ரெய்லர் விழாவில் மிஷ்கின் பகிரமாக மன்னிப்பு கேட்டிருக்கிறார். மன்னிப்பு கேட்டது மட்டுமல்லாமல் தன்னுடைய கூலிங் கிளாஸ், அதாவது கருப்பு கண்ணாடியும் கழட்ட வச்சிருக்கிறது இந்த தமிழ் சமூகம். அது ஏன் என்ன ஏது அப்படின்றத கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். மிஷ்கின் ஒரு பாரம்பரியமான ஒரு டெக்கோரத்தை காலி பண்ணிட்டாரு. அவர் பேச்சில் கொஞ்சம் நாகரிகம் தேவை, அவர் மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு பலதரப்பட்ட இடங்கள்ல இருந்து அழுத்தங்கள் வந்தது. அது மட்டும் இல்லை, பாட்டில் ராதா படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு வந்திருந்த இயக்குனர்கள், அந்த சபையில் நின்றுருந்தவங்க அத்தனை பேருமே ஏன் அந்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலை, ஏன் அவரை அடக்கலை, அப்படியான கேள்விகளை முன் வச்சாங்க. அதில் பருத்தி வீரன் அமீர் கூட என்ன சொன்னார்னா, நீங்கள் அப்போ பேசும்போதே கேட்டுருக்கலாம்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, இயக்குனர்கள், அதாவது உடன் இருந்த இயக்குனர்கள், முக்கியமாக அமீர், சசி, வெற்றிமாறன் போன்ற இயக்குனர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அவர்கிட்ட இதை பேசியிருக்க வேண்டாம், அதுக்கு ஒரு சாஃப்டாக பேசி ஒரு மன்னிப்பை கேட்டு கடந்து விடலாம் அப்படின்ற ஒரு அட்வைஸ் கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அதை கேட்டால் அது போதும்ல, அது கேட்டால் போதும்ல, என் இன்டென்ஷன் நீ புரிஞ்சிக்கல, நான் இப்படிப்பட்ட ஆள் இல்லைல்ல, நான் இப்படி தானே பேசிகிட்டு இருந்திருக்கேன், இன்றைக்கி மட்டும் என்ன நீங்கள் டெக்கோரத்தை பற்றி பேசியிருக்கீங்க. ஓகே, ஸோ உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்சம் பேசுனது உண்மைதான், அதுக்காக நான் தப்பு பண்ணல. ஓகே, இதை விட மிக மோசமான விஷயங்கள் எல்லாம் இங்கே நடந்துகிட்டு இருக்கும்போது, ஒரு படத்தினுடைய ப்ரமோஷனுக்கு அந்த படம் ஓடணுன்ற ஒரு நல்லெண்ணத்துக்காக நான் செஞ்சதை நீங்கள் எல்லாரும் கார்னர் செஞ்சு என்னை மன்னிப்பு கேட்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க, நான் கேட்டுடுறேன் அப்படின்றதாகத்தான் மிஷ்கினுடைய மன்னிப்பு இருந்துச்சு. அது என்னெல்லாம் பேசினாருன்றதையும் கொஞ்சம் பார்க்கலாம். உண்மையை சொல்லணும்னா, பாட்டில் ராதா போன்ற வெகுஜன மக்களுக்கு அறிமுகம் இல்லாத, பெரிய அளவில் கொண்டாடப்படாத நடிகர்கள்லாம் நடிக்கும்போது அந்த மாதிரியான ஒரு படத்துக்கு ப்ரமோஷனுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தேவை அப்படின்றது மிஷ்கினுக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, சினிமாவை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்றதுனால தான் எனக்கு தெரிஞ்சு நாம தான் மிஷ்கின் பேசுனதில் நீங்கள் அவர் பேசுனது தப்பு, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதற்காக அவர் தமிழ் சினிமாவுக்கு பங்களித்த விஷயத்தையும் சினிமாவை நேசிக்கிற விஷயத்தையும் நீங்கள் போட்டு அதை ரொம்ப மட்டுப்படுத்தி அந்த பேசின அந்த வார்த்தைகள் மட்டுமே எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் கம்பு சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை எனக்கு தெரிஞ்சு நம்ம ஜாக்கி சினிமாஸில் நாம தான் அதுக்கு ஆதரவாக பேசணும்னு நான் நினைக்கிறேன். மேபி அது அது நம்மளுக்கு பார்வையாளர் ரொம்ப குறைவாக இருப்பாங்க. நம்ம அரசியல் பேசுகிறோம், சில கருத்துக்களை பட்டவர்த்தனமாக பேசும்போது அது நிறைய பேரால் அதை ஏற்றுக்க முடியாத காரணங்களால் அது ஒதுக்கப்படுது. அதை பற்றி நம்ம என்றைக்குமே கவலைப்பட்டதில்லை. நாம் என்ன பேச வந்தோம், நம்ம என்ன சொல்ல வந்தோன்றதை நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கோம், ரைட்? அந்த வகையில் பாட்டில் ராதா படம் நல்லா ஓடணுன்றதுக்காகவும் ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக தான் அவர் அதை பேசினார். இது மட்டும் இல்லை, இன்றைக்கி மட்டும் அவர் பேசல, அதே மாதிரி நிறைய இடத்துல பேசுகிறார். சில இடங்களில் உணர்ச்சி வசப்படும் போது சில வார்த்தைகள் விடுகின்றன அப்படின்றத மறுக்க முடியாது. கொஞ்சம் சபை நாகரிகம் பண்ணியிருக்கலான்றதையும் நம்ம தெரிவிச்சிருந்தோம். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் அவருடைய இன்டென்ஷனை புரிஞ்சிக்காமல் ஒன்றும் இல்லை. நம்ம ஊரில் எப்பயுமே ஒரு விஷயம் ஒன்று இருக்கும், கொஞ்சம் படிச்சுட்டா, இன்னும் கொஞ்சம் விவரமாக பேசிட்டா, அவனை எப்படியாவது மட்டுப்படுத்தி, அவனை எப்படியாவது மட்டம் தட்டி, அவனை காலு கீழே உட்கார வைக்கலாம் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு பாரதியார் எத்தனை மன்னிப்பு கடிதம் எழுதியிருக்கிறாரு, சவாக்கருக்கு நிகராக அவரும் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அது வெளியே வரவே வராது. ஆனால் ஒரு வெள்ளையாக இருக்கிறவன் ஜாதிய பின்புலத்தோடு இருக்கிறவன் என்ன வேணாலும் பேசலாம். அந்த டெக்கோரத்தை, அதாவது மாண்பு காக்கக்கூடிய நீதிமன்றத்தையே வேற மாதிரி கூட பேசலாம், வசவு சர்க்கிளோட அதை பேசலாம், அது கடந்து போயிடுவாங்க.
அந்த கேள்விகளே கேட்க முடியாது. ஆனால் வேற ஒரு இடத்துல இருந்து ஒருத்தவன் கீழே இருந்து ஒருத்தன் வரான்னா அவனை வந்து மட்டம் தட்டுறதுக்காகவும் அவனுடைய வார்த்தைகளுக்காகவும் அவங்க காத்திருக்க மாட்டாங்க. நம்ம ஆளுங்களுக்குள்ளே அதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, அவங்க சைட்ல இருந்து அந்த மாதிரியாக பேசப்படும் பொழுது, அதாவது ஜாதிய பின்புலத்தில் இதே மாதிரியான வசவு சொற்களையோ இல்லை மற்ற விஷயங்களையும் பேசும்போது அவங்க சர்க்கிள்லேருந்து ஒரு கண்டிப்பு கூட பெருசாக வராது. ஆனால் நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா முந்திரி கொட்டை மாதிரி போய் பாரு நான் எவ்வளோ யோகியம் தெரியுமா அப்படின்றதுக்கு போய் நிற்போம் நம்ம. எதையும் நியாயப்படுத்த விரும்பல. ஆனால் ஒருத்தன் தொடர்ந்து இதையே தொழிலாக செஞ்சுட்டு இருக்கான், ஒரு இன்டென்ஷனாக இதையே வந்து ஒருத்தன் வந்து பண்ணிகிட்டே இருக்கிறான், அதில் வந்து வேல்யூவே இல்லாமல் ஒருத்தன் செஞ்சுட்டு இருக்காங்கன்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனால் அதே மாதிரி அந்த கேள்விகளை நீங்கள் ஜாதிய பின்புலத்தோடு இருக்கிறவங்க பேசுறதை நீங்கள் கேட்டிருந்தீங்க, இந்த விஷயத்தையும் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா ரைட் கரெக்டு, ஏன்னா அவனையும் கேட்டிருக்கேன் இவனையும் கேட்டிருக்கேன் அப்படின்றத நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே கலைஞரை வந்து எப்படி வந்து மட்டம் தட்டுறதுக்கான விஷயங்களை வந்து அதில் இருக்கிற ஒரு விஷயத்த ராமர் வந்து அவர் என்ன சொன்னார், ராமர் எந்த காலேஜில் படித்தார் பாலம் கட்டுறதுக்குன்னு கேட்டார். இது நீ எப்படி வந்து அது இந்து மக்களுக்கு எதிரான ஒரு விஷயமாக்கி அவர் எப்படிலாம் வந்து மட்டம் தட்டி அவர் எப்படிலாம் பண்ணீங்க. அதே மாதிரி போர் நிறுத்தத்துக்கு அவர் வந்து போய் உண்ணாவிரதம் இருக்கிறார், அதையும் நீங்கள் கேலி பண்ணீங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரியாக மிஷ்கின் வந்து மட்டம் தட்டப்படணும் அப்படின்றதுக்காகவே இது பண்ணது தான் நான் பார்க்குறேன். ரைட், அவர் பேசின கருத்துக்களை இன்றைக்கும் நான் நியாயம் சொல்லவே இல்லை. ஆனால் அந்த இன்டென்ஷனை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பார்த்தியா நாங்கள் மன்னிப்பு கேட்க வச்சுட்டோம் அப்படின்றது தான் இங்கே நான் பார்க்குற விஷயமா நான் பார்க்குறேன். மிஷ்கின் இன்னைக்கு நேற்று இந்த மாதிரியான பேச்சுக்களை அவர் என்றைக்குமே பேசலை. உதாரணத்துக்கு கொட்டுக்காளி திரைப்படம், அந்த படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு இந்த படம் கண்டிப்பாக ஓடணும், அது மட்டும் கிடையாது இந்த படத்துக்காக நான் வந்து நிர்வாணமாக கூட நிற்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான பேச்சுக்களை பேசக்கூடியவர்னு சொல்ல வரேன். ஓகே, அந்த மாதிரி அதுக்கு வந்து மிஷ்கின் வந்து விளக்கமாக சொல்கிறாரு. ஃப்ராய்டு வந்து சிக்மண்ட் ஃப்ராய்டு வந்து ஒரு புக் எழுதியிருக்கிறாரு, ஜோக் இஸ் அன்கான்ஷியஸ். அதாவது நீங்கள் ஒரு ஜோக்கை சொல்லும்போது அடிமனசுலேருந்து அது எந்த யோசனையும் இல்லாமல் டக்குன்னு சிரிக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் எந்த இன்டென்ஷனும் இல்லாமல் ஒரு படத்தினுடைய ப்ரொமோஷனுக்காக பேசும்பொழுது 2-3 வசவு சொற்கள் வந்து அப்படி போயிடுச்சு. ஆனால் நீங்கள் என்ன சொல்லிட்டீங்கன்னா என்னோடய இன்டென்ஷனை புரிஞ்சிக்காமல் என்னை வந்து ஒரு பெண்கள் இருக்கிற ஒரு டெக்கோரத்தில் நான் வந்து ரொம்ப மோசமாக பேசப்பட்டதாகவும், நான் வந்து ஒரு பேடான ஒரு ஆள், அதாவது பேட் கேர்ள் திரைப்படத்தில் வந்து நான் வந்து ஒரு பேடான ஒரு மனுஷனாகவும் என்னை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டீங்க. ஸோ என்னோடய இன்டென்ஷன் அது இல்லைன்ற ஒரு விளக்கத்தை அவர் கொடுத்தாரு. ஆனால் அதே நேரத்தில் அந்த மன்னிப்புகள் எல்லாமே எப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு விரும்மாண்டி படத்தில் வந்து ஒரு டயலாக் ஒன்று வரும், மன்னிக்கிறவன் மனுஷன், மன்னிப்பு கேட்குறவன் பெரிய மனுஷன். அந்த மாதிரி கூட இருந்த இயக்குநர்கள் எல்லாருமே வந்து இது ரொம்ப வளர்த்தாதீங்க மிஷ்கின், இதுக்கு வந்து ஒரு தீர்வா சும்மா அவங்க கேட்குறதுக்கு மன்னிப்பு கேட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு நான் பயங்கரமாக மன்னிப்பு கேட்குறேன்ற அந்த போர்வையில் நிறைய சர்க்காசமான விஷயத்தை தான் அவர் சொன்னார். ஏன்னா இவ்வளோ விஷயம் ஒன்று நடந்துட்டு இருக்கு, நீங்கள் என்னவோ நான் வந்து ஒரு படத்தினுடைய ப்ரொமோஷன் இன்டென்ஷனுக்கு பேசுனதை வந்து நீங்கள் வந்து எப்படிலாம் திரிச்சு வச்சிட்டீங்க. ரைட், இந்த மாதிரி வந்து ஒருத்தன் வந்து இப்படி இருக்கும்போது ஒருத்தன் சபையில் கொஞ்சம் இன்டெலெக்சுவலாவோ மற்ற விஷயங்களாவோ பேசும்போது அவனை மட்டம் தட்டுறதுன்றது இயல்பு. இது இன்றைக்கி நடத்துறதுல உங்களுக்கு மன்னிப்பு தானே வேணும், நான் பண்ணிடுறேன் அப்படின்றதும். இப்போ உதாரணத்துக்கு வந்து அதில் எப்போ அது வந்து எனக்கு அது கரெக்டாக உற்று நோக்கி வரும்போது அது பேசின மாதிரி பேசினா கூட, இந்த யார் இது நடிகர் யார்ப்பா, அருள்தாஸ், ரைட், ஒரு நல்லவர் வல்லவர் மன்னிப்பு, அது மாதிரி அவர் வந்து அந்த பேசினது எல்லாமே என்னன்னா சர்க்காசமாக தான் நான் இருந்தது, அப்படி தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலி பொதுவாக இந்த பாட்டில் ராதா ப்ரொமோஷனில் மிஷ்கின் நிறைய மாட்டி இது மாதிரி பேசி தான் இருக்கிறாரு. ஆனால் எங்கே இந்த நம்மவர்கள் எங்கே ட்ரிகர் ஆகிருப்பாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குல்ல. ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு பெரிய விஷயம் இருக்குது. நான் ஒரு விஷயத்தை புனிதமாக பார்த்தா நீ அதை புனிதமாக பார்க்கணும் அப்படின்றது தான். இல்லைடா, நீ வந்து ஒரு அப்பாவை வந்து அப்பா வாங்கப்பா போங்கப்பா தேவர் மகன் கமல் மாதிரி வந்து மரியாதையாக கொடுக்கலாம், நான் வந்து என் அப்பனை வந்து நான் அப்படி ட்ரீட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு வந்து அந்த மாதிரி நீங்கள் விஜய் சேதுபதி அது மாதிரி பேசியிருப்பார், எங்கள் அப்பனுக்கு எனக்கும் பயங்கரமாக சண்டை வரும், அந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில் நான் வந்து பேசுகிற ஆளுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் வந்து அப்பா மாதிரி அப்பா வந்து நான் ரொம்ப மரியாதையாக பார்க்குறப்ப நீ அதை வந்து ரொம்ப ஜஸ்ட் லைக் தட்டாக மரியாதை குறைவாக பேசுகிறது எப்படி சாத்தியம் அப்படின்னும் போது உன் வாழ்க்கை முறை வேறு என் வாழ்க்கை முறை வேறு. ஓகே, ஸோ நீ அப்பாவை நீ அப்படி பார்க்குறனா எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நான் எங்கள் அப்பா கூட தண்ணி அடிச்சிருக்கேன், தம் அடிச்சிருக்கேன், அவர் கூட வாடா போடா பேசியிருக்கேன், வாட் எவர் இட் இஸ் ஐ டிட். ஓகே, அதை வந்து நீ இப்படி தான் நான் பேசுகிற மாதிரி தான் நீ பார்க்கணுன்றது தான் மிகப்பெரிய வன்முறை. அதுதான் எனக்கு தெரிஞ்சு இது பெரிய பாசிசமாக நான் பார்க்குறேன்.
ஸோ அந்த வகையில் இந்த இந்த இடம் எங்கே ட்ரிகர் ஆகிருக்கு அப்படின்னு நான் பார்க்கும்போது அவங்க வந்து டெக்கோரத்தில் இருந்ததோ பெண்களுக்கு அங்கே சுற்றி இருந்தாங்களோ அதை பற்றிலாம் அங்கே கவலையே கிடையாது. அப்படிலாம் பார்த்தீங்கன்னா மீன் மார்க்கெட்டில் பேசாத பேச்சா, கோயில் உள்ளார பண்ணாத விஷயங்களா, யோசிச்சு பாருங்க. அடிப்பைப்பு கிட்ட வந்து பேசாத வசவு சொற்களையும் எங்கள் அம்மா பேசியிருக்காங்க, எங்கள் பாட்டி பேசியிருக்காங்க. சாண்டா குடிசனை சங்கமாகலாம் வந்து சர்வசாதாரணமாக வரும். ரொம்ப கேஷுவலாக பேசப்படுற விஷயம். பெண்கள் இருக்காங்க அப்படின்லாம் இல்லை. ஆனால் ஒரு சபை நாகரிகம்னும் போது அதை நீங்கள் சொல்கிறதில்ல. இப்போ எங்கே அது ட்ரிகர் ஆச்சுன்னா இளையராஜா தான் நான் வந்து அந்த குடியை வந்து மேன்மைப்படுத்தவும், அந்த குடிக்க வந்து காரணம் இளையராஜா அப்படின்ற மாதிரி பேசவும், இளையராஜா வந்து அவனிவன் என்று மிஷ்கின் பேசுனது தான் ட்ரிகர் ஆகிருக்கும் அப்படின்றது தான் நான் இங்கே பார்க்கக்கூடிய விஷயமா பார்க்குறேன். இல்லைன்னா இது வந்து பொத்தோட போகிறோன்னா அத்தோட இது ஒன்றா கலந்து போயிருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் வந்து அந்த ட்ரிகர் பாயிண்ட்டாக வச்சு அதை வந்து இவங்க எல்லாரும் பேசியிருப்பாங்க, இப்படிலாம் வந்து சுருக்குன்னு குத்தி இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. யார் எந்த வசவு சொற்களை சொல்கிறார்கள் என்பதில் இருக்கு சூட்சமம். இப்போ உதாரணத்துக்கு வந்து கமநாட்டி, அபிஷ்டு இதெல்லாமும் அது மாதிரியான விஷயங்கள் தான். ஆனால் யார் சொல்கிறாங்க அப்படின்னு இருக்கு. உதாரணத்துக்கு கமநாட்டி, அபிஷ்டு வந்து போற்றப்படக்கூடிய விஷயமா போயிடுது. அது யார் சொல்கிறாங்கன்னு இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இன்னும் கஸ்மாலாம் அப்படின்னும் போது அப்படின்ற மாதிரி போகுது. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குல்ல, இந்த மைண்ட் செட் இருக்குல்ல, அதை தான் நான் பேசணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு உண்மையிலே பொதுத்தளத்தில் பேசுவது தான் பிரச்சனையா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, உண்மையிலே தான் உங்களுடைய பாயிண்ட்டா, அதுதான் நீங்கள் வந்து கேட்கணும்னு நினச்ச விஷயமா நான் கேட்குறேன். இப்போ உதாரணத்துக்கு திராவிட கட்சிகள், இதே ஃபேமிலி, பெண்கள், குழந்தைகள், அவர் கூத்து விஷயத்த சொன்னார். 12 மணிக்கு மேலே வந்து பஃபூன்லாம் பேசுவான் அப்படின்னு சொல்லும்போது அது கூட வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் நான் வந்து ஒரு விஷயம் ஒன்று பார்த்தேன். ஆக்சுவலி அந்த நேரத்தில் வந்து பசங்களாம் தூங்கிடுவாங்க, அதன் பிறகு பேசுவாங்க அப்படின்னு இருக்கும். பட் நான் என்ன சொல்கிறேன், இதே பொதுக்கூட்ட மேடைகளில் அரசியல்வாதிகள் பேசாத பேச்சா, அவங்க உபயோகப்படுத்தாத ஆபாச சொற்களா, அவங்க உபயோகப்படுத்தாத டபுள் மீனிங்கா, அது திராவிட கட்சிகள் நான் 2 கட்சிகளுமே தான் சேர்த்து சொல்கிறேன் நான். ஸோ இவ்வளவு டெக்கோரத்தை பற்றி நீங்கள் பேசுகிறவங்க இதெல்லாம் என்னைக்காவது வந்து இப்படி ஒரு பொது வெளியில் பேசுகிறது வந்து தப்புன்னு என்னைக்காவது நீங்கள் கண்டிச்சிருக்கீங்களா? இது ஒரு கேள்வி, ரைட்? இப்போ நீங்கள் டெக்கோரேட்டத்தை மெயின்டைன் பண்ணும்போது ஏங்க அவ்வளோ பேர் வந்து ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணி அவனை வந்து பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புகிறான். அங்கே வந்து செக்ஸ் வீடியோ பார்த்துட்ருக்கேன், அதுக்கப்புறம் சட்டசபையில் வந்து செக்ஸ் வீடியோ பார்த்துட்ருக்கான். இந்த மாதிரி எவ்வளோ பேர் வந்து, அதாவது மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறவங்கள வந்து உங்களால் வந்து ஒரு கேள்வி கூட கேட்க முடியல. ஏதோ ஒரு படம் ஓடணும், ஏன்னா பிசாசு போன்ற திரைப்படம்லாம் வந்து பொட்டியில் தூங்கிக்கிட்டு இருக்கு, நம்மள மாதிரி ஒருத்தன் கஷ்டப்பட்டுட்டு ஒரு படம் எடுத்திருக்கான், அந்த படத்தை ஓட வைப்போமே அப்படின்னு நினச்சி ஒருத்தன் வந்து பேசின ஒரு விஷயத்துக்கு இல்லை நீங்கள் டெக்கோரத்தை நாஸ்தி பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொன்னது வந்து இன்டென்ஷனலாக செய்யாத ஒரு விஷயத்த நீங்கள் வந்து அதை வந்து மார்க் பண்ணி கார்னர் பண்ண மாதிரி எனக்கு படுது. தமிழ் சமுதாய மேம்பாட்டுக்காக, தமிழர்களுடைய வளர்ச்சிக்காக தன் வாழ்நாளெல்லாம் மூத்திர சட்டியோட பொதுக்கூட்ட மேடைகளில் பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட பெரியாரை நேற்று வந்த பிளகா பசங்கள்லாம் வந்து அசிங்கமாக பேசிகிட்டு இருக்கானுங்க. அம்மா பொண்ணையே வந்து அப்பாவை யூஸ் பண்ணலான்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கானுங்களே. அதெல்லாம் கேட்குறதுக்கு உங்களுக்கு துப்பு கிடையாது. அந்தால 1945 வந்து பொம்பளைங்கள்லாம் வந்து ஏரோப்ளேன் ஓட்டணும், வாதியார் வேலைக்கு போகணும்னு முன்னேற்றத்தை பற்றி பேசும்பொழுது கோமியம் குடிக்கிறத பற்றி ஐஐடியில் பேசுகிறாங்க. என்னென்னோ நடந்துகிட்ருக்கு இந்த ஊரில். உங்களுக்கு கண்டிக்கிறதுக்கு அந்த விஷயங்கள்லாம் பேசுகிறதுக்கு உங்களால் முடியல. ஒருத்தன் ஒரு பட ப்ரமோஷனுக்கு வந்து பேசுனது தப்புன்னா நீங்கள் எல்லாத்தையுமே தப்பாக கேளுங்க, எல்லாத்தையுமே கேளுங்க. இத்தனைக்கும் மிஷ்கினுடைய இன்டென்ஷன் வந்து அது ராங்காக இருந்திருந்ததுன்னா கண்டிப்பாக நாமளே வந்து ஏங்க இது ரொம்ப தப்புங்க இது அப்படின்னு நம்மளே சொல்லியிருக்கலாம். ஆனால் இன்டென்ஷனை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சிக்காமல் நீங்கள் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் மட்டும் நீங்கள் வந்து பண்ணும்போது நானும் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி பேசுகிற மாதிரி தான் இருக்குது. நானும் பாருங்கள் மறைமுகமாக நான் அவரை வந்து கேள்வி கேட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கோசரம் தெரில, எனக்கு புரியல. வாட் இஸ் த கன்க்ளூஷன்? எஸ், மிஷின் பேசுனது சரியா தப்பா? கரெக்ட், தப்பு தான், இல்லைன்னு சொல்ல வரல. அவர் கொஞ்சம் நாவை அடக்கியிருக்கலாம், கொஞ்சம் யோசித்து பேசியிருக்கலாம். ஆனால் ஜோக் இஸ் அன்கான்ஷியஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவர் சொல்கிறார் இல்லையா, அதுதான் நிதர்சனமும் கூட. பேசும்போது சில நேரத்தில் நம்மளையும் மீறி சில வார்த்தைகள் வந்துடுது. அந்த வார்த்தைக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்
ஆனால் நீங்கள் இந்த மன்னிப்பு கேட்கறதுக்காக நீங்கள் பேசின விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதாவது வெற்றி கண்ணை மறைக்குது அப்படிலாம் சொல்கிறீங்களே, நான் வெற்றி பெறணும்னு நினச்சிருந்தா நான் வந்து அந்த மமதையில் இருந்திருந்தா நான் வந்து கமல் சாருக்கு பண்ணியிருப்பேன், படம் பண்ணியிருப்பேன், ரஜினி சாருக்கு படம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நான் எவ்வளோ விஷயங்கள் நான் பண்ணியிருக்கலாம். ஆனால் சினிமாவை நான் நேசிக்கிறேன்றதுனால அப்படிலாம் நான் பண்ணலை. இன்னமும் 18 வருடமாக நான் போராடிட்டு தான் இருக்கேன். உதாரணத்துக்கு இவ்வளோ விஷயங்கள் இதை பேசுறதுக்கு காரணமே எல்லாருமே ஒரு விஷயத்த ஒரு பார்வையில் வந்து பார்த்து அவரை வந்து கார்னர் பண்ணிகிட்டு இருக்கும்போது சினிமாவை நேசிக்கிற ஆளுன்றதுனால நானும் சினிமாவை நேசிக்கிறவன் அப்படின்றதுனால அவர் பேசுறது உணர்ச்சி வசப்பட்டு பேசுறது ஒழிய இன்டென்ஷனாக பேசப்படவில்லைன்றதான் நான் நிறுவ வரேன். ஓகே, அதே நேரத்தில் இப்போ நான் இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு படம் பார்க்குறேன், ஒரு விமர்சகராக இவ்வளோ நாள் இருக்கிறோன்னா அந்த படத்தில் உண்மையிலே ஏதாவது நல்ல விஷயங்கள் இருந்ததுன்னா, கொஞ்சம் தவறுகள் இருந்ததுன்னா அந்த இடத்துல என்னுடைய அதிமேதாவித்தனத்தை நிரூபித்து பாருங்கள் இப்படிலாம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் சொன்னதே கிடையாது. ஏன்னா சினிமாவில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதனுடைய கஷ்டம்ஸ்லாம் எனக்கு தெரியும். ஸோ அப்படி தான் வந்து ஒரு பட ப்ரமோஷனுக்காக வந்த ஒரு விஷயத்த அவர் வந்து பேசினார். அதாவது பேசும்போது சில விஷயங்களை சொல்லும்போதே நம்மளுக்கு வந்து டக்குன்னு ஆமா இல்லைன்ற மாதிரி இருக்கும். ஆனால் அதில் அதர் சைடில் பார்க்கும்போது டேய் இவ்வளோ வந்து மொளமாரித்தனம் பண்ணிட்டு வந்து இவங்கிட்ட வந்து நாகரிகத்தையும் மற்ற விஷயங்களையும் எதிர்பார்க்குறீங்களாடான் இருக்கும். உதாரணத்துக்கு அவர் பேசினார், சுற்றிலும் பெண்கள் இருக்கும் பொழுது இப்படி பேசலாமா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க. சரி, நான் யார்? இந்தியன். நான் எந்த ஊருக்கு போனோம் இந்தியன் பாஸ்போர்ட்ஸ் தான். ஓகே, அதே இந்திய நிலப்பரப்பில் என்ன ஒரு 1500 கிலோமீட்டரில் நீங்கள் யோசிச்சு பாருங்க, சுற்றிலும் பெண்கள் சூழ பெண்கள் குழந்தைகள் எல்லாரும் இருக்கிற ஒரு ஊரில் ஒரு இடத்துல அம்மனைக்கட்டே ஒரு 10,000 பேர் வந்து போய் கஞ்சாய் அடிச்சுட்டு அவன் பல்லாவை போய் எல்லாம் வந்து தொட்டு கும்பிட்டுக்கிட்டு பெண்கள் குழந்தைகள் புடைசூழதான். ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலப்பரப்பில் ஒரு நாட்டில் இருந்துக்கிட்டு ஒருத்தன் பேசினா தப்புன்னு சொல்லிடுங்க, பெண்கள் புடைசூழ. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் நீங்கள் புழங்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் அப்பா அம்மாவிலேருந்து எல்லா இடத்துலையும் இந்த பேச்சுக்கள் இருக்குது. இன்னொன்று இங்கிலீஷில் பேசும்போது இப்போ உதாரணத்துக்கு ஸ்டாண்டப் காமெடி இருக்குல்ல, நீங்கள் ஸ்டாண்டப் காமெடி எல்லாமே இரட்டை அர்த்த வசனங்கள் தான். ஆனால் அது ஏசி குளிரூட்டப்பட்ட மேட்டுக்குடி மக்கள் வந்து ரசிக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து அது பேசப்படும் போது அது என்ஜாயபிளாக மாறிடுது. ஓகே, ஆனால் அதையே வந்து கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு வேற ஒரு இடத்துல பேசும்போது அது தவறாக மாறிடுது. அது மட்டும் கிடையாது, இதில் மிஸ்குன்றவனை வந்து நீங்கள் வந்து அசிங்கப்படுத்தணும், அவன் நான் பெரிய பருப்பு மாதிரி வந்து எப்போத்தாலும் கண்ணாடி போட்டு சுற்றிட்டே இருக்கிறேன் அப்படின்றதுக்காகவும். அதாவது இந்த கண்ணாடி மேட்டருக்கு வரேன், எனக்கு தெரிஞ்சு தமிழில் வந்து தமிழ்வாணன் தான் வந்து அதை வந்து அறிமுகப்படுத்தினார். கூலிங் கிளாஸை போட்டுக்கிட்டு அதுக்கு ஒரு எம்பளம் மாதிரி ஒரு ரவுண்டு போட்டு அதில் கண்ணாடி போட்டு மணிமேகலை பிரசனம். அதுக்கப்புறம் லானா தமிழ்வாணன் இந்த கண்ணாடி விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணார். அது ரொம்ப சிரமமும் கூட. இப்போ உதாரணத்துக்கு என்னை இப்போ வந்து நீங்கள் வந்து எனக்கு பெட்டு வளர்க்க சொன்னால் காமெடியாக இருக்கும். ஏன்னா இந்த பெட்டுக்காக என் வாழ்க்கையினுடைய நிறைய ப்ரோக்ராம் வந்து ஷெட்யூல் பண்ண வேண்டியதாக இருக்கும், யார்கிட்ட பார்த்துக்க சொல்லணுன்றது மாதிரி நிறைய பொறுப்புகள் இருக்கா. இந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டு மிஷின் வரும்போது முதல்ல எனக்கும் அப்படி தான் தோணுச்சு, ஒரு பெரிய இவர் லாடு லபகுதாஸ் இவர் கண்ணாடி போட்டு சுற்றுறாரு அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா இது வந்து உங்களுக்கு வந்து சப்கான்ஷியஸில் உங்களுக்கு எதெல்லாமே இருக்கும். நம்ம செய்ய முடியாத எதிராளியோ இல்லை வேறு ஒருவனோ அதை செய்யும்போது காழ்ப்புணர்ச்சி வர்றது இயல்பு அப்படின்ற. இப்போ அதனால தான் நான் அவ்வளோ யோகியமாயிரான்னு கிடையாது, நான் அவ்வளோ யோகியமாயிரலாம் கிடையாது, புரியுதுங்களா? நான் குறைந்தபட்ச நேர்மையாளன் தான் நான் சொல்லுவேன். கோசரம் பியூரு நான் மாதிரி என்ன மாதிரி ஒரு யோகியமாயிரம் எவனுமே கிடையாதுன்னு நான் பேசவே மாட்டேன். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது சிக்கனாடா சேகர் அப்படின்ற மாதிரி மிஷ்ணுடைய கண்ணாடியை கழட்ட வச்சிட்டிங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு வெற்றியாக நான் பார்க்குறேன். மற்றபடி அப்புறம் அந்த இளையராஜா ட்ரிகர் பாயிண்ட், தட்ஸ் ஆல். மற்றபடிலாம் டெக்கோரம் அதெல்லாம் சும்மா கதைன்னு வச்சுக்கோங்களேன். சரி, எனிவே இது குறித்தான உங்கள் கருத்துக்கள் எதாக இருந்தாலும் அதை பிரிட்டங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம். மிஷ்கின் வந்து இன்னைக்கு நேற்று அவர் இப்படி பேசலை. சாரி, இங்கேருந்து வந்தால் கரெக்டாக நினைக்கிறேன். அதோட போதும். தமிழ் சமுதாயத்தினுடைய மேம்பாட்டுக்காக 95 வயசு 90 வயசு சாரி